Good afternoon to all. I extend a warm welcome to all who are participating in this awareness program. I am Dr. B. Asha Devi on behalf of our awareness program. First of all, I would like to welcome our beloved Principal Ma'am, HOD Ma'am, today's resource person Dr. T. Logeshwari Ma'am, IQAC Coordinator Dr. K. M. Sumati Ma'am, our faculty members and my dear students for gathering in this awareness program. I find immense pleasure in introducing our resource person, Dr. T. Logeshwari, Associate Professor and Head, Department of Computer Science, New Horizon College, Bangalore. We are really thankful to her for taking the time out of her busy schedule to attend the awareness program. She has received her PhD from Mother Teresa Women's University in the year of 2012. She has more than 14 years of teaching experience and research experience. Her research interests include image processing and data mining and data warehousing. She has completed more NPTEL courses. She is a reviewer for various national and international journals. She published various research papers in national and international conferences. She was awarded Rs 53,000 from UGC Travel Grants Commission for conference attended in Singapore. She gave more invited talks in the various topics. Last but not the least, she has organized many workshops and guest lectures on the various topics. Once again, I welcome you all. Thank you. Welcome, ma'am. Yes, ma'am. Can I start, ma'am? Ma'am, once again, ma'am. Now I would like to invite our principal, ma'am, to deliver a presidential address. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வந்துள்ள டி. லோகேஸ்வரி என்னும் பேராசிரியரை நம்முடைய கல்லூரி சார்பிலும் என் தனிப்பட்ட வகையிலும் இந்த அரங்கிற்கு வரவேற்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். பிள்ளைகளுக்கான இணைய வழி வாயில்களாகிய ஸ்வயம், மூக்ஸ், என்பிடிஎல் போன்ற அமைப்புகளை பற்றி மிக விரிவாக எடுத்துரைக்க அவர் நம்மிடையே வந்திருக்கிறார். இன்று இந்த கரோனா பேண்டமிக் சூழலில் வகுப்பறையே நாம் இணைய வழி கற்றலாக மாற்றிவிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இந்த வேளையிலே கல்வி எந்த வகையிலும் தடைபடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளிலே இந்த முயற்சிகள் குறிப்பிடத்தக்கவை. நம்முடைய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் வாயிலாக இவை வடிவமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு பெரிதும் பயனுள்ள வகையிலே இவை நிறைவேறி வருகின்றன. இந்த அமைப்புகளின் மூலமாக, இந்த கல்வி அமைப்புகளின் மூலமாக நம்முடைய மாணவர்கள் தாம் படிக்கின்ற பள்ளி கல்வியாகட்டும், கல்லூரி கல்வியாகட்டும் உடன் சேர்த்து பல்வேறு திறன் வழி கல்வியையும் கற்பதற்கு இவை வழிவகை செய்கின்றன. என்ன மாதிரியான வழிவகைகளை செய்கின்றன என்பது பற்றி நம்முடைய சிறப்பு விருந்தினர் எடுத்துரைக்க காத்திருக்கிறார். நம்முடைய கல்வி வாயில்கள் திறந்திருக்கின்றன. நாம் நன்றாக சிந்தித்து பார்க்கும்போது வாழ்க்கையில் நாம் காணும் ஒவ்வொன்றும் அனுபவம் வழியாக நமக்கு கல்வியாக மாறி நம் உள்ளே செல்கின்றன. அந்த வகையிலே முறையான கல்வியாக குருகுல கல்வி அமைந்திருந்து ஆசிரியர் ஒருவர் மட்டுமே நமக்கான வளமையராக இருந்த காலம் இப்போது தகவல் தொழில்நுட்பத்தின் பயனாக, அதன் விளைவாக இன்று கல்விக்கான வாயில்கள் பெரிதும் திறந்திருக்கின்றன. மாணவர்கள் அளவிற்கு ஆசிரியர்களும் தம்மை அப்டேட் செய்து கொள்ள வேண்டிய நிலை நீடித்து வருகிறது. படிச்ச வாத்தியார் வேணாம், படிச்சுக்கிட்டு இருக்கிற வாத்தியார் வேணும்னு திரைப்படங்களில் வசனம் வரும் அளவிற்கு ஆசிரியர்கள் எப்போதும் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியவராகிறார். அந்த விதத்திலே மாணவர்களுக்கான கல்வி வாயில்கள் மிக பரந்து விரிந்து காணப்படுவது நல்ல ஆரோக்கியமான முறையாகும். இந்த வாயில்களை பயன்படுத்தி மாணவர்கள் தாமும் முன்னேறி தம்முடைய சமுதாயத்தையும் முன்னேற்ற அன்புடன் வாழ்த்தி இந்த அரங்கினை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
Sadhvi? Thank you, ma'am. Thank you, ma'am. Sorry. Now, I would like to call our resource person, Dr. T. Logeshwari, ma'am, to deliver her talk on awareness program on online courses. I welcome you, ma'am. Yes, ma'am. Ma'am, can you able to hear me? My voice is audible? Ma'am, clear, ma'am. Yes, done. Good morning, students. A very good morning to all. Today, I'm going to discuss about online courses, Swayam, NPTEL, and MOOC. In this course, I'm going to divide into two sections. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு விதமா சொல்லி கொடுக்க போறேன். ஒன்று வந்து தியரி ஓரியன்டா எப்படி என்ன அப்படிங்கிறது சொல்ல போறேன். ரெண்டாவது ப்ராக்டிக்கலா எப்படி வந்து நம்ம போய் கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கறது நான் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ணி காட்ட போறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமா நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் NPTEL. NPTEL stands for National Program on Technology Enhanced NPTEL. So now NPTEL is in the NPTEL அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it's a very good MHRD initiative because here 7 Indian Institute of Technology has been joined together. That is Bombay, Delhi, Kanpur, Kharagpur, Madras, Guwahati, and Roorkee. So these 7 IITs and along with Indian Institute of Science. So these 8 things put together as a one thing, we can use it as an NPTEL. Because so many people, our goal will be we have to go and study in IITs. But right now we can't go and we can't able to. But we can use this certification course. Because why, ma'am, I have to study this NPTEL certification? What is the benefit of that? Yes, 100% guys, I am telling you, you have benefit. Because once if you are having only degree certificate in your hand, see, if for example, Arunmoli having only degree certificate, but another one guy having, she has written 3 exams in NPTEL in the sense, 100% if she goes for any other company, they will ask what are the things other than that you have done. Then you can show that, sir, I have completed my NPTEL course. So because this is not an easy one you can score. How you are studying for your degree, the same thing you have to sit and study. But here it is a 2 months, 4 months or 6 months. Not like that. It is a 2-month course or 3 months or 4 months. Like that it will be a week course available. 4 weeks, 6 weeks, 8 weeks. Like that courses will be available. So now, totally 416 courses are available in NPTEL. Totally how many courses? 416 courses are available. But in this, all are related to all the areas. For example, computer science and engineering, civil engineering, mechanical engineering, humanities, arts. So many things are clubbed together. But you have to choose the right course, because when you're choosing the right course only, the right credit point you will get. So I will show you when I'm going to do it in a online thing. So our college has been an NPTEL active member from the year of 2018, because once if it is active in the sense minimum 15 students or teachers, they should clear the NPTEL exam. Then only our college will be an active member. If you open NPTEL website in the sense, there it will show the active colleges list. So every year minimum 15 students has to clear the exam. Then only your college will be an active member. What is the benefit of NPTEL online course? That is what I said previously. Anyone from outside IIT system, because we are not going to IIT, right? But the IIT professors are taking class and you can sit in your home and you can able to. நம்ம வந்து ஐஐடிஸ்க்கு போகாம நம்ம வீட்டில இருந்தே நம்மளுடைய லேப்டாப் மூலியமாவோ நம்மளுடைய மொபைல் போன் மூலியமாவோ இந்த கோர்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஐஐடி ஃபேக்கல்டிஸ் எடுத்த வீடியோ, ரெக்கார்டட் வீடியோ, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. இட்ஸ் அ ரெக்கார்டட் வீடியோ. அவங்க ரெக்கார்ட் பண்ணி வீக்லி 3 hours அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை நம்ம வீட்டுல இருந்து அந்த வீடியோவை பார்த்து அதுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஒரு நோட்ஸ்ல வந்து கரெக்டா நோட் பண்ணி வச்சு
வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அங்க நமக்கு குவிஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ். சோ நீங்க அதை எப்படி பண்றீங்க அப்படிங்கறது வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐஐடில வாத்தியார் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கறத நீங்க உங்க இடத்துல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம டீச்சர்ஸ் வந்து இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கோம். உக்காந்து வாழைப்பழத்தை உரிச்சு நம்ம கொடுத்து சாப்பிட வைக்கிறோம். பட் ஐஐடிஸ் அப்படி கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் they will sit and they will prepare from the library. லைப்ரரி போற பழக்கம் எத்தனை பேர்த்துக்கு இருக்கு சொல்லுங்க? மொபைல் போன்ல நம்ம எதேதோ பாக்குறோம். பட் நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி எத்தனை கண்டென்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணி அதுல பாக்குறோம்? பாக்குறது இல்ல. நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்றதுக்கு நாட் ஈவன் நம்ம எந்த பார்டர்ல இருக்கோம்னு முக்கியம் இல்ல. திண்டுக்கல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஐஐடி மெட்ராஸ்க்கு வரலாம், பெங்களூருக்கு வரலாம், கராக்பூர் போகலாம். ஒன்லி திங் நீ எப்படி நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிற. நீங்க நினைக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாதான் போக முடியும். அப்பதான் நான் நோ வே. நானும் திருப்பூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுதான். பட் இன்னைக்கு நான் பெங்களூர்ல ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்கேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் பிரின்சிபல் மேம் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து நம்ம படிப்பு வந்து ரொம்ப கவனமா படிச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப படிச்சுட்டு புக்கை தூக்கி போட்டுட்டு போக முடியாது. ஒரு பேஷண்ட் நம்ம டீச்சிங் அப்படிங்கறது நீங்க எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அ லைஃப் இன் ப்ராசஸ். டில் 40-50 இயர்ஸ் ஆல்சோ யூ கேன் ஸ்டடி. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ அப்ப நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும்னா நீங்க லைப்ரரியில போய் ரெஃபர் பண்ணுங்க புக்ஸ். அப்ப நீங்க ரெஃபர் பண்ணும்போது நீங்க 2 பேர் சேர்ந்து கம்பைன் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தோணும். புக்ல இருக்கிறத மட்டும் படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்க ஜென்ரலா வேற நிறைய கோர்சஸ கத்துக்கிட்டாதான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம புக்ல யூனிவர்சிட்டி கொடுத்திருக்கிற சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்கிற சிலபஸ மட்டும் படிச்சு எக்ஸாம் எழுதி அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நீங்க அவுட் ஆஃப் தட் புக் அப்படிங்கிறது பைத்தான், டேப்லோ, பவர் பிஐ இதெல்லாம் கோர்சஸ். இதெல்லாம் நீங்க எடுத்து படிக்கும் போது ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் நீங்க படிக்கும் போது நீங்க நிச்சயமா வெளியே வரும்போது இந்த சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் வேல்யூ. வெறும் டிகிரி சர்டிபிகேட் வச்சுட்டு வர்றவங்களுக்கு இப்ப வேல்யூ கிடையவே கிடையாது. ஓகே, the next in Swayam, how the courses will be Swayam will be divided in the sense it will be divided into 4 main things. One is video lecturer, that is what I said. IIT professors வந்து வீக்லி 3 hours 4 hours அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் வச்சிருப்பாங்க, அது இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி ஸ்கேன் வச்சுக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸுக்கு. தேர்ட் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் வீக்லி 1 எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களோட ரிசல்ட் அன்னைக்கு நைட்டே வந்து நீங்க பாத்துக்கலாம். இட்ஸ் லைக் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். நீங்க இருக்கிற மாதிரி தியரி கிடையாது, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். ஆப்ஷன்ஸ் 4 இருக்கும். அந்த 4ல எந்த ரைட்டான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணா போதும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா இப்ப கோர்ஸ் வந்து 2 months கோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 month கழிச்சு ஒரு ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம அதுல வந்து அவங்க ஈவினிங் பாத்தீங்கன்னா இப்போ 6 o'clock லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம போய் எந்த இடத்துல அவங்க சொல்லி கொடுத்த கண்டென்ட் நம்மளுக்கு புரியலையோ அதை வந்து நம்ம வந்து அப்ப நம்ம அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுதான் ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம்னு சொல்றது. சோ நீங்க என்ன இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம்ல தான் அந்த கண்டென்ட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணாரோ அந்த வீடியோஸை யார் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களே வந்து நம்மளுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவாங்க. அது ஐஐடி ப்ரொஃபசர்ஸ். பட் வீடியோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாங்க. பட் அந்த டிஸ்கஷன் ஃபோரம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற டைம்ல லாகின் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க சாட் பாக்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அவங்க அங்கிருந்து அந்த சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு படிச்சுட்டு அவங்க நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டெப்ஸ் டு கெட் சர்டிபிகேட் ஃப்ரம் ஐஐடி அண்ட் ஐஏஎஸ்சி. இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் 400+ கோர்சஸ் ஆர் அவைலபிள்னு சொன்னேன். இந்த கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் a free. You don't want to pay any 1 rupee to register because enrollment is free. நீங்க இந்த கோர்ஸுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்க இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு கோர்ஸ் தான் எடுக்கணுமா மேம்? அவசியம் இல்ல. நீ ஒரு 2-3 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோ. நீ உன்னோட வீடியோஸ் பாரு, அசைன்மெண்ட் எழுது. எப்ப உனக்கு ஒரு சப்ஜெக்ட்ல கான்பிடென்ட்டா எஸ் ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் எக்ஸாம்ங்கறியோ அந்த எக்ஸாமை மட்டும் யூ கேன் பே 1000 rupees and you can write. ரைட்டிங் எக்ஸாம் அண்ட் கெட்டிங் சர்டிபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். நோ நீட் டு சிட் அண்ட் ரைட் த தியரி. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல நம்ம பிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் 4 ஆப்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும். சோ நீங்க உட்காந்து தரவா பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் நான் சொன்ன மாதிரி இதுல 3 விதமான கோர்சஸ் இருக்கு. ஒன்னு 4 weeks, அதே 1 month, 8 weeks 2 months, 12 weeks 3 months. சோ பாத்தீங்கன்னா இதுல either நீங்க 1 month course or 2 months course or 3 months course நீங்க எப்படி வேணுங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப 4 weeks அப்படின்னா உங்களுக்கு 4 அசைன்மெண்ட் தான் இருக்கும். அந்த 4 அசைன்மெண்ட்ல 3 அசைன்மெண்ட் மட்டும் சூஸ் பண்ணா போதும். ஒரு அசைன்மெண்ட் they are giving some liberal. The same thing 8 week assignment, 8 weeks classனா 8 assignmentல 6 assignment மட்டும் பண்ணா போதும். 2 assignment it will not consider. Same thing 12 weeks அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 12 assignments இருக்கும். பட் இந்த 12 assignmentல 8 assignments மட்டும் தான் கன்சிடர் பண்றாங்க. சோ அப்ப உங்களுக்கு வந்து மார்க் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பா வந்து அசைன்மெண்ட்ல ஓரளவுக்கு நீங்க வந்து ஹோப் அப் பண்ண முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 month course, 2 months course, 3 months courses are available. இப்ப certification இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், அதாவது ஐஐடிஸ் மட்டும் இல்லாம aligned partners of various institutions or universities, they will all join together in this MHRD initiative and they will create a recorded video. So now the students they can able to guys can able to hear me? It's audible, ma'am. You can continue, ma'am. Some students voice is there because of that. Okay, so here that is the same thing I said. Here IITs or any partner institution, they will tie up with that MHRD initiative. They will create a recorded video and they will guys someone Students, mic is mute your audio. Students, ma'am, you can continue now, ma'am. yeah. So here I want to say you one thing. I want to register for exam in the sense 1000 rupees. But the same thing I want to register NPTEL exam plus FDP certificate. In the sense you should pay 1100. Again I am repeating guys. If you want to write only NPTEL exam in the sense the amount, minimum amount will be 1000. But I want to get an FDP. FDP certificate is nothing but faculty development program. Whatever that particular 4 weeks or 6 weeks you are studying, they will give one certificate extra. So that they will get a cost of 100 rupees. So 1100 if you want that certificate also. So this is the main thing, because இப்ப நீங்க கேட்கலாம் மேம் நான் 1000 rupees pay பண்ணா. No, see here the criteria all are MCQ questions தான். No need to sit and write theory. But here the assignment score you have to score minimum 40, and the same thing final exam also out of 100 you should score 40. Then only you can able to get the e-certificate. If anywhere if your assignment was good but here the final exam score was less also, you will not get the certificate. But these two things if you clear in the sense 100% you will get the certificate. So guys please kindly note on this. This is the procedure for enrollment.
Please kindly take a paper, note down this, because if you know this, you can able to, because anyhow, I will show you how to do this, but just see that. In your Google, type Swayam NPTEL in Google. After typing that, you have to sign in with your Gmail ID. Already you people will have your Gmail ID. You just log in that Gmail ID. Then you have to select the course. Then select the category. If you have select the category in the sense, then you have to click the join button. If you press the join button, then they will ask some personal information, all the educational details, everything. If your college will be a Swayam local chapter in the sense, you have to press yes, or else you have to click no. Then you have to save the button. This I will show you in real time how we should do. These 3 dates you should remember. One is the last date for enrollment. எப்ப நம்மளுடைய லாஸ்ட் டேட் அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, எப்ப லாஸ்ட் டேட் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, எக்ஸாம் டேட் எப்போ, இந்த 3 டேட் கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இஃப் இட் இஸ் for 1 month course or 2 months course, நீங்க அந்த டேட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு மிஸ் ஆயிரும். ஓகே, 1 minute guys. இது கொடுத்திருக்கேன். ஒரு क्वेश्चनக்கு நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி. Just do answer for this particular question. I will tell you how many members you have done that particular thing correctly. Try that. Please kindly try that one. See here, 24 students. See, equal. 25 students you have answered, but 13 students have told the right answer. How much cost to register NPTEL exam and FDP certificate? 50-50. See here, 30 students, 1,000 rupees, 13 students, 1,100. 14. But one student is telling 1,200. But what will be the right answer? I said NPTEL exam only 1,000 rupees. But FDP certification in the sense 1,100. So 18 students have answered correctly. Very good. Keep it up. So 1,100 will be the right answer. Superb. Okay, now I will go and show you the real time, how to do that, okay? Guys, can you able to see my slide? Anyone, students, please respond me, ma. Yes, very good. See here. Again, I am typing once again for your thing. See here. Go to Google. Here you should type SWAYAM. Swayam.gov, government.in. Just please kindly note down if you want. Swayam.gov.in. Press enter. Sometime what will happen once if you register, some emails may come. You please kindly register. You have to pay. So that and all you should not consider, because that is a phishing mail. That is what here they are telling. Beware of fraud and phishing mail. So this is the page you will see. இதுதான் வந்து swayam.gov.in ஓட மெயின் பேஜ். இப்போ நீங்க போய் ஆல் கோர்சஸ் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா எல்லா கோர்சஸ்னோட கண்டென்ட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும்.
பட் எல்லா கோர்சஸோட பாருங்க இங்க பாருங்க, ரிசர்ச் மெத்தடாலஜி, அக்ரிகல்ச்சரல், சோசியல் ப்ராசஸ், நமக்கு வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா தான் வேணும் அப்படின்னு சொன்னா ஆல் கோர்சஸ் போகாம கோர்ஸ் கேட்லாக், நான் அப்பவே சொன்னேன் கோர்ஸ் கேட்லாக், அதுல இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ப்ளீஸ் கைண்ட்லி நோட் டவுன் கேர்ள்ஸ், கோர்ஸ் கேட்லாக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கறது கிளிக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு இது இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். again I am repeating, கோர்ஸ் கேட்லாக் அப்படிங்கிறதுல போய் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இப்ப கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் மட்டும் இதுல வரும். சோ இதுல போய் நீங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறது நீங்க போய் டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி இப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்கு. பட் இப்ப எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து ஜூன்ல தான் வந்து நெக்ஸ்ட் இது ஓபன் ஆகும். இது வந்து லாஸ்ட் இயர்க்கு உண்டானது 15/2. பட் இருந்தாலும் இதுல நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்ப இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கிங்க. இப்ப இதை கிளிக் பண்ண உடனேயே நான் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனா இந்த கோர்ஸை பத்தின ஒரு ஐடியா எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். இங்க பாருங்க, இந்த இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கறத யார் வந்து இதை வந்து மெயினா இந்த சப்ஜெக்ட் வந்து கோர்ஸ் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிஜேந்திர பாண்டி. He is the person from Uttarakhand Open University. He is one of the partner. That is what I said. Not only IITs, some allied partners also they will tie up with this particular thing. So in the Jitendra Pandey, ipa pathina totally how many members are enrolled? 12,908 members are enrolled. Already இத்தனை பேர் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க வந்து இந்த கோர்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இங்க பாருங்க, how many weeks this course? Totally 12 weeks this course. So ஒவ்வொரு வாரம் என்னென்ன இருக்கோ அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை கூட இங்க கொடுத்துருவாங்க பாருங்க. Introduction to cyberspace, history of internet, cyber crime, information security, computer ethics and security policies, இதெல்லாம் வந்து week 1ல நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ். week 2 பாத்தீங்கன்னா choosing the best browser according to the requirements and email security. இப்ப browsersல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்கு, Opera அந்த மாதிரி. நம்மளுக்கு இதுல என்ன மாதிரி browsers வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அதை வந்து நம்ம பார்க்கலாம். guidelines for secure password and Wi-Fi security, guidelines for social media and basic. so இந்த மாதிரி நிறைய 12 வீக்ஸ்க்கு உண்டான என்னென்ன கண்டென்ட்ங்கற கண்டென்ட் கொடுத்திருக்காங்க நமக்கு. அது தவிர இவருடைய இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி இப்ப பாருங்க, இவருடைய வாய்ஸ் நீங்க இவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கலாம். Can you able to hear? Can you able to hear me this? No, ma'am. You can't able to. Okay, fine. But if you open that 100%, you can able to see that the content, what are all the contents are available, whether I can take this course or not, you can decide. See here, duration will be the summary of the course they have given. Duration 12 weeks, starting date 15th Feb, end date 30th April. So they have given the details. So that is what I said. You should note down in your note when the course will start and when the course will end. When will be the exam? That you should note down. Now this is the important thing. Now I am thinking register the cyber security, right? So what I have to do? I have to click join. I have to click join. So after that, what you have to do? Google, because in my Gmail account it will activate as usual. So see here, it is asking my details. Like that you have to type. See here, my name. For example, I am typing Lokeshwari. I am typing my mobile number 9789507654. So Karnan Sara, that is my mail ID. Default it is accessing. Which age group do you belongs to?
So 40 to 50. Current residing India. Right? Profession. If you are a student, you just click student. If you are a faculty, you can click. But right now you are a student, you just click student. But as a student, 40 to 50. But you just click because now I am making as a faculty. But when you are typing, you just type it as a student. Okay. Highest qualification. If you are doing degree, in the sense, do it. Whatever, that is second year, third year, whatever it's asking, you just type. Okay. Year of graduation, if they're asking, so 2006, you just this is the important thing I said. Part of Swayam local chapter. If your college will be a Swayam local chapter, then you have to press here yes. You have to press yes. If your college doesn't have Swayam local chapter, then you don't bother about, you press no. Then which state? State Karnataka, because I am in Bangalore. Karnataka. State Bangalore. Then A. See here, it is asking department, because in this department, girls, you please see here the computer science department or computer technology or BCA, like that it will not come. It will come as engineering. So in that engineering only we are preferring, because computer science and engineering, in that stream only we people will come. So you can choose engineering. Okay. So I agree. Afterwards, the department. Department, if you see here down, any department from your side. See here, this much only they have given. You have to choose computer science and engineering, the department, because that is then I agree. Enable this. I agree. Enable this. Then at last you have to save. If you save that, then your enrollment has been done. This is an easy way you can able to register. See here, cyber security. My course, the content, everything has been displayed. Have you seen that, girls? Have you all seen that? I have registered. Yes, fine. Now, in this, this is what I said. Introduction to cyber security. This is the first week. General topic. So in this cyber security, this is cyber crime. That is the second one. Each one, if you see that, quiz questions will be there. Yes or no? This is the one which feels that how far you can understand that. See here, how they have given the quiz questions. An attack to the network or the computer system by some person with authorized system access is known as DAS attack. If you understand that, then you can able to answer. At last, you can able to submit. If you submit that like that, all the weeks you should submit your quiz question. So totally 12 quiz questions will be there. So every week you have to submit one quiz. So you want to see your progress mark, in the sense you have to go to progress bar. If you see here the score for first assignment, what will be the score? Second assignment, what will be the score? Like that you can able to know that what is your score. Am I clear, guys? Yes? Now I will show you one thing. See here, in my course, Introduction to Cyber Security has been added because I have registered in that course. I will show you one more thing. This is the course which I have completed last month, March 24th. That exam has been done. I will show you one thing. This is 8-week course when I have taken the soft computing. So every week when you see that, like this, it will be there, assignment. So assignment, if it is wrong, in the sense, see here, no, the answer is incorrect because I have done the answer D, but accepted answer will be C. Like that, once if you submitted the date, because here what will be the date they have given, the next day you can open and see that, in a sense you can able to know that which one is right.
So second question is right, third is right, fourth is right, fifth to sixth, like that. But wherever you have done mistake, you can able to know that which question you have done a mistake. The same thing in that progress bar. That is what I said, progress bar. If you go there, see here. So my 8-week assignment, you can able to see that assignment 0, they will not consider this assignment marks because assignment 0 will be for our purpose. The remaining assignment 1 to assignment 8 assignment out of 8, they will consider as 6. So this is one thing I want to show you. Another one more thing, this Menta. Actually now currently this will be disabled, or else what it will happen in the sense, I said no, online discussion forum. So here it will, that particular box will be enabled. You can able to type your questions. So from that side, the sir will open, because whenever they are allocating that time, they will open and they will, the person, they will come and answer that particular thing. So about the course, already you know that the course, how many members they registered, the course layout, everything. See here to get the average assignment score. Guys, please see here once. This is important one. You should aware of that. Criteria to get a certificate. Whenever you have registered the course, please kindly go through the content clearly. Average assignment score should be 25%, because best of 6 assignment out of 8 assignment they will taken. Then 75% of the proctored examination, that is for 100 marks. So these two should be added. So see here, 25 marks assignment, minimum you should get 10 marks. For 25 marks assignment, minimum you have to score 10 marks. The same thing, 75 marks you are going to write in MCQ. So in that 30 marks you should get. So totally for exam 30 marks, assignment 10 marks. So the final score you have to get 40 marks. Then only you can able to clear, or else the certificate will not be issued. Guys, 1 minute. Guys, one more thing I have done. Kindly answer this, because within 15 seconds it will be disabled. You came to know that who will be the winner of your class. The name also it will come. Make it fast. Try to do that also. Try to do that.
So how many members they have said the right answer? Only 5 students. Because I told 2 months, right? 1 month, 2 months, 3 months. But here I have given the option 276. But few students, they have taken 76. But anyhow, no problem. Do you have any doubts? You can unmute your mic and talk to me. Guys, if you want to ask anything, you just ask me. I don't have, I will give you the briefly what is your doubt. I will clarify. Do you have any doubts? You want to ask anything, anything you want to ask with me? You just. Girls, you don't have any doubt. Everybody understood what is NPTEL. You people will write. At least you can post your question in chat box. Ma'am, Logeshwari ma'am. Yes, ma'am. Ma'am, within 2 minutes, the link will be closed, ma'am. Okay, ma'am. Okay, Your students ma'am, have the any students, doubts? They Or else I will finish. same link click பண்ணி உள்ள வாங்க. Yes, ma'am. Yes. Lala, it will be 10 months it's showing, ma'am. Guys, if you have any doubts, we will continue, or else my session will be over. Girls, எந்த டவுட் இல்லையா எந்த கேர்ள்ஸுக்குமே புரிஞ்சிருச்சா? மா மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா ஸ்டூடண்ட்ஸ். எஸ் மேம். கண்ணா, உனக்கு உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு. ஐ அம் ரெடி டு எக்ஸ்பிளைன். மேம் புரிஞ்சிச்சு மேம். ஏதாவது இப்போ ஓபன்ல இருக்கான்னு சொல்லி கோர்சஸ் செக் பண்ணி பார்க்குறோம் மேம். கண்ணா, இப்ப எந்த கோர்சஸ் அவைலபிலிட்டி இல்லடா. ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் எக்ஸாமே வந்து டியூ டு கோவிட் தி கேன்சல்டு. எப்பவுமே பாத்தீங்கன்னா மந்த்லி, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு 2 எக்ஸாம் வைப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜூன்ல டு டிசம்பர், ஜான் டு மே, இதுதான் அந்த கோர்ஸோட பீரியடு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜான்னா மார்ச் ஏப்ரல் அப்படி எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்க இந்த மார்ச் ஏப்ரல் அப்படிங்கறதுல மார்ச் எக்ஸாம் எழுதுன, பட் ஏப்ரல் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து நான் வேணா உங்க மேம் கிட்ட சொல்றேன். கண்டிப்பா நான் வந்தோன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க வெளியே போகும்போது கண்டிப்பா நம்ம எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. நாட் ஈவன் பாதர் கவர்மெண்ட் காலேஜ் நினைக்காத. நீ 10 சர்டிபிகேட் வச்சுட்டு போறீங்கன்னா பிரைவேட் காலேஜ்ல இருக்கிறவங்க கூட எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதா? நீ உன்னோட ஹார்ட் ஒர்க்கை மட்டும் போடு, அது போதும். கண்டிப்பா வந்து லைப்ரரி யூஸ் பண்ணு. என்னோட ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது எல்லாத்துக்குமே லைப்ரரின்னு ஒண்ணு போய் ஜஸ்ட் பாருங்க. புக் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. நிறைய, அதாவது உங்களுக்கு என்ன எப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? வேற? எஸ்மா. Meena Lochini, tell me. Meena, you want to ask me any questions? Yes, Meena, tell me. Hello. Students. Guys, this is my mail ID, karnansar@gmail.com. If anything you want to ask me, you can approach me. This is my mail ID. 100% I will reply back. Please kindly note down, this is my mail ID. That's it. Ma'am. Anything? Okay, thank you so much, guys.
Ma'am, thank you, ma'am. Ma'am, I thank Anuradha ma'am, principal ma'am, Krishna Veni ma'am, assistant professor and head department of PG, and I thank Dr. Asha Devi ma'am for giving me the opportunity to share my thoughts of online courses, because I think this will be very useful for the students, not only students, those who want to study, everybody, this platform will be a useful one, ma'am. Thank you so much. Ma'am, thank you, ma'am. Thank you for your Thank you, nice ma'am. presentation. It is useful to our students, ma'am. And they got motivated and learned how to register their new courses using this online portal. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Thank you. ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபீட்பேக் லிங்க் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபீட்பேக் ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்க. ஸோ நீங்க சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு சர்டிபிகேட் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வரும். ஸோ மெயில் ஐடி கரெக்டா கொடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூடா. 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 Yes, Asha. செல்வி மேம். Asha, tell me, Asha. Thank you. Thank. Ma'am, a special thanks to Rajati ma'am and Muttamil Chelvi ma'am. Thank you, ma'am. Thank you, Yeah, Asha. ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Session was useful, ma'am. She really gave a nice intro to that course, ma'am. Thank you, ma'am. Actually, in the new syllabus, they have a extra credit course, no, online course. So they have to carry out online course. In the new syllabus, you have modified, no, Asha? The Transia, ma'am, UG. UG. எல்லா இயருக்குமா மேம் இல்ல ஃபர்ஸ்ட் இயர் அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்கா வச்சிருக்கீங்களா மேம்? In the Ma'am. second year, fourth semester. Fourth. Oh. Ma'am. சொல்லுங்க. Yes, Asha. Ma'am, இருங்க ma'am. Okay, Asha. Okay. Okay, ma'am. Take ma'am. Okay, Students ma'am. யாராவது மைக் ஆன் பண்ணி கோர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கடா. ஹேமபிரியா. மேம், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சடா? எஸ் மேம், யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து கிரெடிட் கோர்ஸ், நான் கிரெடிட் கோர்ஸ் அப்படின்னு ரெண்டு இது இருக்கு உங்க சிலபஸ்ல. ஆக்சுவலா ஸ்வயத்துல வந்து ஏற்கனவே நாங்க லிங்க் ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்க கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நீங்க மார்க் ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா மார்க் ஸ்டேட்மெண்ட்லயே நீங்க படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா கிரெடிட் இருக்கும். 4 கிரெடிட்ஸ் 5 கிரெடிட்ஸ்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வயத்துல இப்ப நீங்க ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு இந்த சப்ஜெக்டே இல்ல, நான் படிக்கணும், அது வந்து என்னோட டிகிரிலையும் ஆட் ஆகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோர்ஸை நீ ஸ்வயத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க வந்து அதுக்கு வந்து டேட் இது கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம போய் பார்க்கணும், நம்ம படிக்கிற அந்த சப்ஜெக்ட் அதுல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல நீ பண்ற கோர்ஸ் கிரெடிட்டா அப்படின்றத பார்க்கணும். கிரெடிட்னா மார்க் இருக்கும், கிரெடிட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோர்ஸா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரி சப்ஜெக்ட்லயே அதை ஆட் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மோட்டிவேட் பண்றதுக்கு தான் மெயினா இந்த செமினாரே கொடுத்தது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மேம், நான் அந்த கால் பண்றேன் மேம் உங்களுக்கு. செல்வி மேம், தேங்க்யூ மேம். Thank you, ma'am. Thank you.